இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார் அப்படின்றது ஒரு அதிர்ச்சி செய்தியாக கிடைத்திருக்கிறது. இன்று மாலையில் வீட்டிலேயே அவர் மயங்கி கிடந்திருக்க அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே பரிசோதனை செய்த பிறகு அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு வயது 48. திரை உலகத்தில் பாரதி ராஜா 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் படம் மூலமாக மனோஜ் பாரதி ராஜாவை திரை உலகிற்கு அடியெடுத்து வைக்க உதவுகிறார். அதன் பிறகு அவர் விருமன் படம் வர தொடர்ச்சியாக திரை உலகத்தோடு தொடர்பு இருந்திருக்கிறார். ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக, இன்னும் சொல்லணும்னா டைரக்டர் சங்கருக்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் இருந்திருக்கிறார். இப்படி திரை உலகத்தில் பல படங்களில் நடித்திருக்கிறார். கடைசியாக அவர் இயக்குனராகவெல்லாம் மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தெல்லாம் எடுத்திருந்தார். இந்த ஒரு சூழலில் தான் திடீர் உடல்நலக்குறைவால் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது. அவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற செய்தி அதிர்ச்சிகரமாக வர ஒட்டுமொத்த திரை உலகமும் பாரதி ராஜாவுடைய இல்லத்தை நோக்கி விரைந்திருக்கிறது. இயக்குனர் சேரன், நடிகர் கார்த்திக், இயக்குனர் மாரி செல்வராஜில் தொடங்கி எல்லோருமே அவருடைய வீட்டிற்கு உடனடியாக வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். 8 மணிக்கு தான் இந்த தகவல் தெரியும். 9 மணிக்கு திரை உலகினர் அங்கே குவிய தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மத்தியில் திரு மனோஜினுடைய மரணத்திற்கு திரு மனோஜ் அவர்களை இழந்து வாடக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்து, இரங்கலை தெரிவித்து பலரும் இரங்கல் செய்திகளை விடுத்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் இரங்கல் செய்தியை விடுத்திருந்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இரங்கல் செய்தியை விடுத்திருந்தார். திரை உலகத்தில் பெரும் அதிர்வுகளை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது மனோஜ் பாரதி ராஜாவுடைய மரணம். 48 வயதாகக்கூடிய மனோஜ் பாரதி ராஜா இடையில் சில காலம் நடிக்காமல் இருந்தார். அப்போது திரும்பவும் திரை உலகம்னா என்ன, திரைப்படம்னா என்ன அப்படின்னு நான் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அவர் இயக்குனராக மீண்டும் அறிமுகமானார். ஒரு இயக்குனருடைய வாரிசு திரும்ப நடிகராக இருந்து அதன் பிறகு மீண்டும் இயக்குனராக ஆசைப்பட்டு எந்திரன் போன்ற படங்கள் எல்லாம் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் இயக்குனராக அவர் மார்கழி திங்கள் அப்படின்ற திரைப்படத்தை எல்லாம் இயக்கியிருந்தார். இந்த ஒரு சூழலில் தான் மனோஜ் பாரதி ராஜாவுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. வீட்டிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் தெரிய வருகிறது. கோடம்பாக்கத்தில் இந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.